அதாவது பள்ளியை வந்து சில பகுதியில் வந்து மாற்றணும் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த இந்திய சமுதாயம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்காது. Kami akan lawan sampai menang. Kami tidak akan bergerak walaupun 1 inci dari kawasan ini. இந்த செய்திகளை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்வு செய்யும் பொழுது பலரும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன அங்க டைப் பண்றாங்கன்னா ஆளுக்காளு போய் பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்தியன் தமிழ் பள்ளிக்கு கோயிலுக்கெல்லாம் வந்து SIA செய்யறது இல்ல. வேற என்ன இனத்துக்கோ வேற எது இருந்தாலும் SIA செய்யறாங்க. Jangan cuba hancurkan diri sendiri. Dengan sentuh sekolah Tamil, kamu sedang menghancurkan diri. Saya minta kamu turun padang. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாடாங் கிண்டரா தமிழ் பள்ளிக்கு முன்னுக்கு இருக்கோம். எதுக்காக வந்தோம்னா இந்த பள்ளியை பாதுகாக்கணும், இந்த ஒரு முயற்சி இருக்கு. அதாவது பள்ளியை வந்து சில பகுதியில் வந்து மாற்றணும் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த இந்திய சமுதாயம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்காது. தமிழ் பள்ளி எங்கேயே தான் இருக்கணும். 700 மாணவர்கள் இருக்காங்க இந்த தமிழ் பள்ளியில். 73 ஆண்டு தமிழ் பள்ளி. திடுதிடுப்புன்னு வந்து பண்டாராய சொல்றாங்க தமிழ் பள்ளியை மாற்றணும்னு. ஆனா தமிழ் பள்ளியை வந்து மாற்றணும்னு சொல்றீங்க. இதே ஒரு தேசிய பள்ளியா இருந்தா மாத்துவீங்களா? ஒரு சீன பள்ளியா இருந்தா மாத்துவீங்களா? ஒரு அரசாங்க கட்டடமா இருந்தா மாத்துவீங்களா? ஏன் ஏன் இந்த பாரபட்சமான ஒரு நடவடிக்கை? அப்படின்னா இந்தியர்கள் தமிழ் பள்ளியை வந்து இஷ்டத்துக்கு மாத்தலாம். அடுத்த வாட்டிக்கு என்ன செய்யுங்கன்னா தமிழ் பள்ளி ஒரு சக்கரத்துல வச்சிருங்க. வேண்டிய இடத்துல நீங்க வந்து தள்ளி விடலாம். டோன்ட் புலி இந்தியன்ஸ்ல. அதே சமயத்துல இங்க பிரதிநிதிகள்லாம் இருக்காங்க. முந்தி வாய்க்கிலேயே பேசுவாங்க நாங்க சமுதாயத்துக்கு பாதுகாக்கிறோம்னு. அந்த பிரதிநிதிகள் எங்க போனாங்க? மண்டோர வேலை பாக்குறாங்களா? மண்டோர வேலை பாக்குறாங்களா? அன்வார் வந்து ரஜினிகாந்த் பாப்பாரு, அன்வார் வந்து கமலஹாசன் பாப்பாரு, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முக்கியம் இல்ல. கமலஹாசன் பார்த்தா இந்த பிரச்சனை சேர்ந்துருமா? கமலஹாசன் பார்த்தா இந்த ஸ்கூல் இந்தியர்கள் பிரச்சனை சேர்ந்துருமா? இந்த நடிகரே இந்த கூத்தாடிகளே இந்த நாட்டுக்கு வரக்கூடாது. இங்க வந்து இருக்கிற சக்தியை வந்து புரிஞ்சுட்டு. அதனால நாங்க என்ன சொல்றேன்னா நீங்க என்ன செய்யறீங்களோ ஏது செய்யறீங்க அதை பத்தி எங்களுக்கு டோன்ட் கேர். தமிழ் பள்ளியை வந்து கை வைக்காதீங்க. இதுக்கு நாங்க விட மாட்டோம். இது ஒரு காரணம். சுங்கைபாக்கம் தேர்தல்ல இன்னைக்கு பக்கத்துல ஹார பண்ணும்போது தோக்க போகுது. விட்டா இந்த ஸ்கூல்ல மாத்துவாங்க, இன்னொரு ஸ்கூல்ல மாத்துவாங்க. ஜிராம் தமிழ் பள்ளி பகாங்கல இன்னும் வந்து அந்த கொட்டையில தான் இருக்கு. எத்தனை ஆண்டுகளாக இதுக்கு வந்து ஒரு கட்டணம் கட்டுறது இல்ல. ஏன் சொல்லிட்டா நம்ம தலைவர்கள் அந்த மாதிரி. இப்போ நிதி மாய்க்கா வந்து நம்ம குறை சொன்னோம். மாய்க்காவோட படுமோசமா இப்ப இருக்க தலைவர்கள் அப்படி சொல்றாங்க. ராமசாமி வந்து கட்சி விட்டு பதவி கொடுங்க. பதவி எல்லாம் மண்ணாங்கட்டி ஒண்ணும் இல்ல. இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்ற காரணத்தால் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இதே ராமசாமி வந்து இன்றைக்கு கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு நான் உறுதுணையா இருப்பேன். அது எந்த மாற்றமும் இல்லை. Saya memohon wakil rakyat kawasan yang gagal mewakili kepentingan masyarakat di Kindrara. Sekolah ini sudah sedia ada di sini sejak tahun 1946. Sekolah ini lebih awal daripada semua bangunan di sini. Wakil rakyat yang datang sini dan menang, pancing undi dan menang, tapi gagal mewakili kepentingan rakyat di sini. Kita mohon semua wakil rakyat di kawasan ini, terutamanya daripada DAP dengan PKR, letak jawatan segera. Kalau kamu tidak boleh mewakili rakyat dan kepentingan rakyat, apa guna menjadi wakil rakyat? Jadi wakil rakyat yang tidak berguna, tidak perlu lagi berkhidmat. Berhenti segera. Ini pesanan kami semua. Kami akan lawan sampai menang. Kami tidak akan bergerak walaupun 1 inci dari kawasan ini. இந்த பள்ளிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பில்டிங் நினைக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். வெரி சிம்பிளான கேள்வி. கவுன்சிலர் இருக்காங்க, DBKL இருக்கு, மினிஸ்டர் KP மினிஸ்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. டவுன் பிளானிங்னு ஒன்று இருக்கும். டவுன் பிளானிங் வந்து நினைக்கிறேன் 2008 செஞ்சிருப்பாங்க டவுன் பிளானிங். அது போய் தெரிஞ்சிருக்கும் ரோடு எங்க வைக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்ட்டு. ஸோ அதை வந்து தெரியாம அப்படியே வச்சிருந்து அந்த பிரச்சனைய எப்படி தெரியல PKM சொல்லுவாங்க, பிளான் கபனாரா மராஞ்சாங் எப்படி கொடுத்தாங்க தெரியல, சொல்யூஷன் இல்லாம. இதான் SIA சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சாங்களா செய்யலையா இது எல்லாமே தெரியல. தட் மீன்ஸ் இந்தியன் தமிழ் பள்ளிக்கு கோயிலுக்கெல்லாம் வந்து SIA செய்யறது இல்ல. வேற என்ன இனத்துக்கோ வேற எது இருந்தாலும் SIA செய்யறாங்க. SIA சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சு ஆகணும் ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து கம்பல்சரி. அப்ப
எஸ்ஐல வந்து வெரி கிளியர் ரோடு வந்து ஸ்கூல் வந்து பாதிக்கப்படுதுன்ட்டு. ஏன் இதை ரெக்டிஃபைட் பண்ணல ஏர்லியா? இன்னொன்று என்ன ஒரு அதிசயமா ஒரு வெக்கக்கேடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாங்கோரு விளையா ரெண்டு விளையாட உள்ள பாதையை கொண்டு வந்து ஸ்லாங்கோர்ல திணிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் வந்து விளையாட ப்ராஜெக்ட், பட் ஸ்லாங்கோர் கொண்டு வர்றதுக்காக ஸ்லாங்கோர்ல உள்ள பாதி தமிழ் பள்ளியோட நடத்த எடுக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு. இங்க ஒண்டி இல்ல, மலேசியால வந்து நிறைய இடத்துல தமிழ் பள்ளி பிரச்சனை இருக்கு. முந்தா நேத்தா நான் ஜிராம் தமிழ் பள்ளிக்கு போயிருந்தேன். கவலையா இருந்துச்சு. கொண்டினால விட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள கொண்டினால படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போனோன்னா என்ன சொல்லணும்னா, இந்த நிலத்தை வந்து நிலம் இருக்கு, நிலத்தை வந்து மண்ணை திருடி என்ன பண்ணாங்க தெரியுது, பாதிலே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, ஸ்கூலை கட்டி கொடுங்க, இல்லைன்னா கம்பாங்கன்னு ஒரு இடத்துக்கு இந்தியன் மாணவர்கள் நிறையா இருக்கிற இடத்துக்கு மாற்றி கொண்டு போங்கன்ட்டு. உடனே இந்த இந்த மினிஸ்டரோட சோகால் பிஏன்றாங்க, அவர் யாரு தெரியல, நம்மளுக்கு தான் இருப்பாங்களே, நம்மளுக்கு தான் நம்மளோட தலை எழுத்து தான் இருக்கு, கை கூலிங்க பேக்கை தூக்கிட்டு போறது. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து டொரைமோனா அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு, எந்த செய்தி எனக்கு தெரியல, அவங்கள நான் பார்க்கணும். ஏன்னா நான் நேத்து போயிட்டு வந்தேன் ஒண்ணுமே செய்யல, அப்படிதான் இருக்கு. அவர் சொல்றாரு கட்டுமானம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இப்படிலாம் பொய் சொல்லி நம்ம சமுதாயத்தை ஏமாத்துறாங்க. சுங்காய்பக்காப்ல தமிழ் பள்ளி 1/2 ஏக்கர்ல தான் இருக்கு. நிலம் கொடுத்தாச்சு, பில்டிங் பாதி ஏறி அப்படியே நிக்குது, பணம் ஒன்றும் வரல. இந்த எலெக்ஷன்ல அறவே அனௌன்ஸ் பண்ணல. கேகேபிலாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு 75 மில்லியன் கிடைச்சிச்சு 245 வீடுக்கு. பட் சுங்காய்பக்காப் தமிழ் பள்ளியை பத்தி யாருமே வாயை திறக்கல. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க உரிமை வந்து சுங்காய்பக்காப் இதுல வந்து நாங்க பெருசாக பண்ணல, ஒன்றும் செய்யலடு. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இன்னைக்கு பாருங்க தமிழ் பள்ளினோட எல்லாம் வந்துட்டீங்க பாருங்க. அதே மாதிரி சென்டிமெண்ட் வந்து நாளைக்கு நச்ச கொடுத்தோன்னா நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி தான் என்ன நடக்குதோ அப்பதான் நம்ம வந்து சிந்திப்போம் அதை பத்தி. அதால 30ஆம் தேதிக்கு நாளைக்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சுங்காய்பக்காப்புக்கு. அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா பொய் சொல்லி இந்த சமுதாயத்தை வந்து நான் ஒரு புது கதை சொல்ல வைவி. நம்ம ஒரு புது கதை சொல்ல என்னன்னா பொய் இந்த சமுதாயத்து ஓட்டுக்காக கிடைச்சா நம்மளுக்கு கிடைச்சது இதுதான். கூட்டத்துல நம்ம ரோட்ல வந்து நிக்கணும், அது பார்க்க போனா உடைக்கவே தேவையில்ல, ஆனா நம்மலாம் வந்து நிக்கணும், அதைத்தான் அவங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நாங்க உரிமை சத்தியமாக மலேசியால தமிழ் பள்ளியம் இருந்தாலும் சரி, தமிழ் ஸ்கூலா இருந்தாலும் சரி, தமிழ் கோயில்களாம இருந்தாலும் சரி, மற்ற என்ன இஷ்யூ இருந்தாலும் இந்தியர்களுக்கு கண்டிப்பா வந்து முன்னுக்கு நின்று குரல் கொடுப்போம். அதால எத்தனை போலீஸ் ரெப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சொஸ்மால பிடிச்சி போட்டோம் பரவாயில்ல, எங்க வேணா பிடிச்சி என்ன வேணா பண்ணட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு குரல் மேல குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு அடையாளம் இன்னைக்கு இங்க, நாளைக்கு வந்து நம்ம சுங்காய்பக்காப் தமிழ் பள்ளிக்கு நம்ம இறங்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம சொல்றதுக்கு. இங்க உள்ள ஸ்கூல் வந்து எப்படி இருக்குல்ல, சம்டைம்ஸ் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு, நான் எல்லாத்துக்கும் சொல்றது தான் ஒண்ணு. நம்ம வந்து முன்ன ஒரு காலகட்டத்துல எல்லாத்துக்கும் குமிஞ்சி இருந்த வயசு தான் அதே மோடஸ் ஆபரேண்டி தான் இன்னைக்கு அரசாங்கம் பாய்க்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு காலத்துல உள்ளவங்களும் அவங்கள மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க பாப்பீங்க, நம்ம YB சாம்பான் ஜாயில ஒருத்தர் இருக்காரு, அவர் சீனர்களை வந்துட்டாவே இப்படி குமிஞ்சிருவாரு. அவர் குமிறது YBக்கு தெரியும் எப்படி குமியுவாருன்னு. அந்த மாதிரி குமிஞ்ச வயசு தான் நம்மள ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கர்நாடகா வந்து இளைஞர்கள் வர்றவங்க வந்து நல்ல சிந்தனையில நெஞ்ச நிமித்திட்டு யாருக்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம உரிமையை கேட்கறதுக்கு யாருக்கு சார் பயப்படணும்? நம்ம உரிமையை கேட்க நம்ம திருடணுங்களா? நம்ம யாரும் சுத்தியும் நம்ம திருட கிடையாது. நம்ம உரிமையை தானே கேட்கிறோம். இந்த தமிழ் பள்ளி கூட நம்ம உரிமையை தானே கேட்கிறோம். ஸோ உரிமைக்காக எங்க கூட வாங்க, குரல் கொடுங்க. கண்டிப்பா வந்து சிறப்பா இந்த சமுதாயத்தை வழி நடத்தும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி எல்லாத்துக்கும். இதுதான் கூட்டத்துல நம்ம ரோட்ல வந்து நிக்கணும், அது பார்க்க போனா உடைக்கவே தேவையில்ல, ஆனா நம்மலாம் வந்து நிக்கணும், அதைத்தான் அவங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நாங்க உரிமை சத்தியமாக மலேசியால தமிழ் பள்ளியம் இருந்தாலும் சரி, தமிழ் ஸ்கூலா இருந்தாலும் சரி, தமிழ் கோயில்களாம இருந்தாலும் சரி, மற்ற என்ன இஷ்யூ இருந்தாலும் இந்தியர்களுக்கு கண்டிப்பா வந்து முன்னுக்கு நின்று குரல் கொடுப்போம். அதால எத்தனை போலீஸ் ரெப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சொஸ்மால பிடிச்சி போட்டோம் பரவாயில்ல, எங்க வேணா பிடிச்சி என்ன வேணா பண்ணட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு குரல் மேல குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு அடையாளம் இன்னைக்கு இங்க, நாளைக்கு வந்து நம்ம சுங்காய்பக்காப் தமிழ் பள்ளிக்கு நம்ம இறங்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம சொல்றதுக்கு. இங்க உள்ள ஸ்கூல் வந்து எப்படி இருக்குல்ல, சம்டைம்ஸ் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு, நான் எல்லாத்துக்கும் சொல்றது தான் ஒண்ணு. நம்ம வந்து முன்ன ஒரு காலகட்டத்துல எல்லாத்துக்கும் குமிஞ்சி இருந்த வயசு தான் அதே மோடஸ் ஆபரேண்டி தான் இன்னைக்கு அரசாங்கம் பாய்க்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா,
ஒரு காலத்தில் உள்ளவங்களும் அவங்கள மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம YB சாம்பான் ஜாயில் ஒருத்தர் இருக்காரு. அவர் சீனர்களை வந்துட்டாவே இப்படி குமிஞ்சிருவாரு. அவர் குமியிறது YBக்கு தெரியும் எப்படி குமியுவாருன்னு. அந்த மாதிரி குமிஞ்ச வயசு தான் நம்மளை ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அந்தாண்ட வந்து இளைஞர்கள் வர்றவங்க வந்து நல்ல சிந்தனையில நெஞ்ச நிமித்திட்டு யாருக்குமே பயப்பட தேவையில்ல. நம்ம உரிமையை கேட்கறதுக்கு யாருக்கு சார் பயப்படணும்? நம்ம உரிமையை கேட்க நம்ம திருடணுங்களா? நம்ம யாரையுமே யாரும் சுற்றியும் நம்ம திருட கிடையாது. நம்ம உரிமையை தானே கேட்குறோம். இந்த தமிழ் பள்ளி கூட நம்ம உரிமையை தானே கேட்குறோம். ஸோ உரிமைக்காக எங்கள் கூட வாங்க, குரல் கொடுங்க. கண்டிப்பாக வந்து சிறப்பாக இந்த சமுதாயத்தை வழி நடத்தும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி எல்லாத்துக்கும். கேட்டா ஒரு அப்படியே ஒரு நெருப்பு கிளம்பும் போது அதுல வந்து தண்ணியை ஊற்றி அமைப்பாங்க. அந்த அந்த ஒரு இயக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மலேசியாவில் உள்ள தமிழர்கள் அனைவரும் இந்த கிண்டரா தமிழ் பள்ளியை வந்து தற்காக்கணும், டெவலப்பர் கையை வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துறப்ப அதை திசை திருப்பறதுக்கு நீங்க போராட்டம் பண்ணாதீங்க, அது பழைய வீடியோ, உங்களுக்கு விஷயம் தெரியலன்ட்டு ஒரு கூட்டம் ஸ்கூலுக்குள்ள இருந்துகிட்டே வேலை செய்யறாங்க. அவங்களோட சுயநலத்துக்காக இது செய்யறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டெவலப்பருக்கு விலை போனவங்க சில பேர் வந்து காலங்காலமா இந்த சமுதாயம் வந்து டெவலப்பர் ஏமாந்ததுக்கு காரணம் வந்து சமுதாயத்திலே இருக்கிற புல்லுருவிங்க தான். அவங்க பண்றது தான் என்னன்னா வந்து அது அப்படியே திசை திருப்புறது. இப்பயும் அதுதான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து டெவலப்பர்கிட்ட இவங்க என்ன டீல் பேசுறாங்கன்னு தெரியாது. தமிழ் பள்ளிக்கு பிரச்சனைன்னு வரப்ப சமுதாயத்தை கூப்பிடுறீங்க, ஆனா டீல் பேசுறப்ப இல்ல நாங்க அதை பேசி தீர்த்துக்கிறோன்றீங்க. ஏன்னா அப்ப நிலத்தை ஒத்து கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி. தமிழ் பள்ளி மட்டும் இல்ல, அந்த ஆலயத்தை உடைக்கிறதுக்கு தான் அப்ப டெவலப்பர் இருக்கான். ஏன் அவ்வளோ பெரிய DBKல வந்து ரோடு செய்யறதுக்கு வேற இடம் இல்லைங்களா? தமிழ் ஸ்கூல் தான் கிடைச்சிச்சா? கேட்டா வந்து ஸ்லாங்கோரு இந்த பார்டர் இந்த கதை சொல்றீங்க. கிண்டரா தமிழ் பள்ளி விலாயா பிரசுக்கத்துவான் DBKL உருவாகிறதுக்கு முன்னாலேருந்து இங்க இருக்கு. அதுல என்னத்துக்கு நீ கைய வைக்கிற? ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஒரு காலத்துல போராட்டம் இதெல்லாம் சொன்னானுங்க. இன்னைக்கு என்னைக்கு மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டானுங்க. ஆனா அந்த மீட்டிங் கடைசி மீட்டிங் வரைக்கும் இல்ல நீங்க வந்து வழி விடுங்க, தமிழ் பள்ளி வழி விடணும்னு சொன்னானுங்க. டெவலப்பர் அவ்வளவு முக்கியமா போயிட்டான். தமிழ் சமுதாயத்தை விட டெவலப்பர் அவ்வளவு முக்கியமா போயிட்டான். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் சமுதாயம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் அது. சமுதாயத்துல உள்ள புல்லுருவிங்களை கண்டுபிடிங்க. அரசியலா இருக்கட்டும், பொது இயக்கமா இருக்கட்டும், தமிழ் பள்ளியா இருக்கட்டும், உள்ளுக்கே இருந்துகிட்டு இந்த கேன்சர் செல் மாதிரி சமுதாயத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை அடையாளம் கண்டுட்டா போதும், இந்த தமிழ் சமுதாயம் வந்து முன்னுக்கு வந்துடும். ஆனா முதல் என்ன சொல்லணும்னா, நம்முடைய தமிழ் பள்ளியா இருக்கட்டும், நம்முடைய ஆலயமா இருக்கட்டும், நம்முடைய சமுதாயத்துக்கு எதனாச்சும் ஒண்ணுனா நமக்கு நாமே கீதா ஜாகா கீதா. இந்தியர்கள் தமிழர்கள் இந்த நாட்டுல நாமளே பாத்துக்கணும். அதுக்கு வந்து தயாரா இருக்கணும் நம்ம. அவ்வளவுதான். நன்றி. வணக்கம். கிண்டரா தமிழ் பள்ளி பிரச்சனையை பார்க்க நாங்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த செய்திகளை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்வு செய்யும் பொழுது பலரும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன அங்க டைப் பண்றாங்கன்னா, ஆளுக்காளு போய் பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, இதெல்லாம் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுல ஒரு தமிழ் பள்ளிக்கு செய்யக்கூடாத அரசியலே தேவையில்லை. இந்த தமிழ் பள்ளிக்கு நீங்க அரசியல் பண்ணலன்னா இந்த நாட்டுல அரசியல் தேவையே இல்லைன்னு நான் சொல்றேன். இதுக்கு அரசியல் பண்ணாம நீங்க வேற எதுக்கு அரசியல் பண்ண போறீங்க? வேற என்னத்துக்கு? கமலஹாசனுக்கு அரசியல் பண்ண போறீங்களா? கமலஹாசன் வரவேற்க அரசியல் பண்ண போறீங்களா? இல்ல இந்த தமிழ் ஸ்கூலை காப்பாத்த அரசியல் பண்ண போறீங்களா அப்படின்னு இந்த மக்கள் யோசிக்கணும். வீட்டுல உட்காந்து டைப் பண்றீங்க பாத்தீங்களா, கமெண்ட்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, பப்ளிசிட்டி பப்ளிசிட்டின்னு. இதுக்கு பப்ளிசிட்டி நீங்க கொடுக்காம வேற எதுக்கு கொடுக்க போறீங்க? கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்க போறீங்களா? அரைக்குறையா போட்டுக்கிட்டு ஆடுறாங்களே பெண்கள், அதுக்கு நீங்க வைரல் பண்ண போறீங்களா? அது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு பொதுமக்களை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு இல்லாத அரசியல் இந்த நாட்டுக்கு இதுக்கு மேல அரசியலே தேவையில்லை. எத்தனை ஆண்டு ஒரு பள்ளி, இங்க இவர் ஒருத்தர் சொல்றாரு நாங்க இங்கதான் படிச்சோம், இது நாங்க படித்த பள்ளி, இந்த பள்ளியில வந்து ஏதாவது நாங்க கேள்வி கேட்டா குண்டர் கும்பலை வந்து இறக்குறாங்க அப்படின்னு. இதை தடுக்க முடியாத ஒரு அரசியல் இந்த நாட்டுக்கு தேவையா? இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு மக்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. இந்த பள்ளியில இருந்து ஒரு செங்கல்ல கூட நகர்த்த முடியாது. அதற்கு உரிமை இடம் கொடுக்காது. நாங்கள் போராடுவோம். மற்றவர்கள் போராடுகிறார்களோ இல்லையோ, நாங்கள் கடைசி வரை போராடுவோம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வராராம். அவரு என்ன உத்தரவாதம் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் போய் நின்று கேட்க போறேன். அவரு இன்னைக்கு எழுதி கொடுக்கணும், இந்த பள்ளியில நாங்க ஒரு செங்கல்ல கூட நகர்த்த மாட்டோம் அப்படின்னா அவரு பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க மீட்டிங் போடலாம். இல்ல சும்மா நானும் வந்தேன், மீட்டிங் போட்டேன், இந்த ஸ்கூலுக்காக நானும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்றதுக்காக அந்த அசிங்கமான அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது போராட்டமிக்க அரசியல். இங்க இருந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இந்த பள்ளி இப்படியேதான் இருக்கணும். அந்த பில்டிங்கை உடைச்சு நீங்க வேற எங்கேயாச்சும் கட்டிக்கங்க, இந்த பள்ளியை இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. நன்றி.